கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஓய்வு நாள் என்பதை பற்றி ஆண்டவர் பேசுகின்றார். மற்றவர்கள் அதை ஒரு தர்க்கமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவருடன் அவர்கள் மோதுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாள் என்பது என்ன? கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். இந்த படைப்பு செயலை அவர் 6 நாட்கள் செய்கின்றார். கடைசியாக வரக்கூடிய அந்த 7வது நாளிலே ஆண்டவர் ஓய்வெடுத்தார். 6ஆம் நாள் அந்த வேலை முடித்த பிறகு எல்லாவற்றையும் நிறைவாக முடித்த பின் 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்வெடுத்தார் என்று சொல்லி அந்த ஓய்வு நாள் என்பது 7ஆம் நாள். அன்புக்குரியவர்களே, 7ஆம் நாள் என்று சொன்னால் நம்முடைய கணக்குப்படி ஞாயிற்றுக்கிழமையை சொல்வோம். ஆனால் யூதர்களுடைய கணக்குப்படி இன்றைக்கும் கூட ஓய்வு நாள் என்று சொன்னால் அது சனிக்கிழமையைத்தான் குறிக்கும். எனவே அவர்கள் வெள்ளிக்கிழமையின் மாலையிலேயே இந்த ஓய்வு நாளை அனுசரிக்க ஆரம்பிப்பார்கள். சனிக்கிழமை முழுவதுமே அந்த ஓய்வு நாளை இன்றைக்கும் அவர்கள் மறக்காமல் அடிப்படையான ஒரு வாதத்தோடு அனுசரிக்கின்றார்கள். அதேபோன்று இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை என்பதை தொழுகை நாள் என்று அவர்கள் வைத்துக் கொள்கின்றார்கள். சனிக்கிழமை என்பது அவர்களுக்கு மீண்டுமாக இறைவனுடைய ஒரு நாளாக அமைகிறது. இதில் ஞாயிற்றுக்கிழமை என்பது நாம் கடைபிடிக்கின்ற புதிய ஒரு முறையாகவும், கிறிஸ்தவர்கள் ஆண்டவரின் நாள் என்று, கடவுளின் நாள் என்று ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். ஆக வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்களும், சனிக்கிழமை யூதர்களும், ஞாயிற்றுக்கிழமை என்பது கிறிஸ்துவர்களுமாக இந்த ஒரே கடவுள் கொள்கை கொண்ட 3 சமயங்களும் 3 நாட்களை ஓய்வு நாட்களாக அல்லது ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாட்களாக அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் இதில் யூதர்கள் மட்டும்தான் இன்னைக்கும் சாபத், அந்த ஓய்வு நாள் என்பதை அவர்கள் அவ்வளவு கெட்டியாக பிடித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் நாம் கொஞ்சம் தளர்த்தி கொண்டோம். இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் நாளையே மாற்றிக்கொண்டு தொழுகை நாள் என்று அவர்கள் மாற்றிவிட்டார்கள். ஆனால் இந்த இஸ்ராயல் மக்கள் மட்டும் இன்றளவும் இதை ஓய்வு நாள், சாபத் டே என்றுதான் அவர்கள் கொள்கின்றார்கள். எனவே இது கடவுளே உருவாக்கியதனால் நாம் மாற்றக்கூடாது. எனவே இதை எவ்வளவு நுணுக்கமாக ஒரு யூதன் கடைபிடிக்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் இறைவனுடைய கட்டளையை அவன் அனுசரிக்கிறான் என்று நினைத்தார்கள். அந்த வகையில்தான் ஓய்வு நாள் மிக முக்கியமான ஒரு இடம் பெறுகிறது. ஓய்வு நாள் என்று சொன்னாலே அதற்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. ஏராளமான சட்ட திட்டங்கள் இந்த ஓய்வு நாளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில வேலைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட அந்த வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் யூதர்கள். காரணம், யூதர்கள் தங்களுடைய சமயத்தை அவ்வளவு ஒரு வெறித்தனமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த ஓய்வு நாளை மீறுவதாக ஒரு குற்றச்சாட்டு இயேசுவின் மேலும் அவருடைய சீடர்கள் மேலும் வருகிறது. அது என்ன அந்த குற்றச்சாட்டினுடைய செயல் என்று சொன்னால், அவர்கள் வயல் வழியாக போகின்றார்கள். அவ்வாறு போகின்ற பொழுது அருகிலே இருந்த கதிர்களை கொய்து அவர்கள் அந்த உமியை எடுத்து வாயிலே போட்டு அவர்கள் உண்கின்றார்கள். அவர்கள் பசியாற்றவாதை உண்ணார்கள் அல்லது அவருடைய பசி போக்க வேண்டும் என்று அமர்ந்து ஒருவேளை உணவை அவர்கள் பறித்து எடுத்து கொண்டார்களா? இல்லை. மாறாக அந்த செயல் என்பதை இவர்கள் எப்படி சித்தரிக்கிறார்கள் என்று பாருங்கள். ஓய்வு நாளிலே அறுவடை செய்யக்கூடாது. அந்த அறுவடையினுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், கதிர்களை அறுப்பது மட்டுமல்ல, அந்த கதிர் தாங்கி இருக்கின்ற கதிர் மணிகளினுடைய அந்த உமியை எடுப்பதும் அல்லது உரிப்பதும் கூட செய்யக்கூடாது. அதுதான் அறுவடையினுடைய அந்த தன்மை. இந்த அறுவடையை செய்யக்கூடாது என்பதுதான் சட்டம். ஆனால் இப்பொழுது அந்த கோதுமை மணியினுடைய உமியை இவர்கள் பிரித்து விட்டார்கள். இதுவும் அதற்கு சமம் தானே, இதுவும் அறுவடைக்கு ஒப்பாகும் இல்லையா என்று சொல்லி அவர்கள் மேல் குற்றம் சுமத்த வேண்டும் என்று நினைத்தே அந்த திருத்தூதர்கள், சீடர்கள் ஆண்டவர் இயேசுவின் முன்னிலையில்
குற்றம் சுமத்தப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். சட்டம் இருக்கிறது. சட்டத்தை விட மனிதர்கள் மேலானவர்கள். மனித மாண்பு, மனித இரக்கம் என்பதெல்லாம் மிக மிக முக்கியமானது. அந்த மனித அபிமானத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் சட்டம் இருக்க வேண்டுமே ஒழிய சட்டத்திற்காக மனித அபிமானத்தையே நாம் இழக்கக்கூடாது. டிராஃபிக் கடுமையான ஒரு நெரிசல் இருக்கிறது. அந்த நெரிசலிலே ஒரு ஆம்புலன்ஸ் போகிறது. இங்கே ஆம்புலன்ஸ் என்பது மனிதாபிமானம், சட்டம் என்பது அதை மீறி போக முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. உடனடியாக அந்த அபாய சத்தத்தை கேட்டவுடன் என்ன செய்கின்றோம்? எப்படியாவது எங்கேயாவது ஒதுங்கி அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுகிறோம். காரணம், அது ஒரு உயிர். அந்த உயிர் போய்விட்டால் என்ன செய்ய முடியும்? எனவே டிராஃபிக் சிக்னல் எதுவாக இருந்தாலும் அந்த சட்டங்கள் அத்தனையும் மீறி செல்வதற்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டிக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம். அதுதான் நீதியின் அன்பு என்று சொல்லக்கூடியது. புதுவாழ்வு ஜெபத்திலே, புதுவாழ்வு 2000 அதிலே நாம் அடிக்கடி நாம் சொல்லி இருக்கின்றோம். அந்த ஜெபத்திலே அன்பில் நீதியையும் நீதியில் அன்பையும். இது ரொம்ப கடினம். மனிதர்களாகிய நமக்கு மிக மிக கடினம். ஆனால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆனால் கடவுள் அந்த அன்பில் நீதியையும் நீதியில் அன்பையும் இரண்டர கலந்து இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீதியின் அடிப்படையில் நாம் தண்டனைக்குரியவர்கள். ஆனால் அன்பின் அடிப்படையிலே இறை அன்புக்கு எதிராக நாம் நிற்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள், பலகீனங்கள் எல்லாம் போய்விடுகிறது. எனவே எங்கே போகிறது அந்த நீதி? வழக்காடு மன்றத்திலே நாம் செல்கின்றோம். அந்த வழக்கு மன்றத்திலே அன்பை அங்கே காட்ட மாட்டார்கள், நீதியைத்தான் காட்டுவார்கள். நீதியின்படி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். ஆனால் அன்பு யார் காட்ட முடியும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது பாதித்தவர்களோ தான் அன்பை காட்ட முடியும். அன்புக்குரியவர்களே, சமீபத்திலே தாரா சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கருணையின் அடிப்படையிலே அவர் வெளியிலே வந்துவிட்டார். அவர் யார் என்று சொன்னால் அப்ரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்திரேலிய மறைபணியாளர். அவருடைய பணி ஏழை எளிய மக்கள், மிக குறிப்பாக பின்தங்கிய நிலையிலே இருக்கக்கூடிய தொழுநோயாளர்கள், அவர்களுக்குத்தான் இரவும் பகலுமாக அவரும் அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் சிறு பிள்ளைகள் அவர்களை வைத்துக்கொண்டு அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். இரக்கமில்லாத ஒரு மிருக கூட்டம் அவர்கள் இரவு உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய அந்த வாகனத்திற்கே தீ வைத்து அந்த 3 பேரையும் கருகி சாகடிக்க செய்கிறது. இவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது? இந்த மாதிரி வெறி பிடித்த நாய்கள் எல்லாம் குழி தோண்டி உயிரோடு புதைக்கக்கூடிய இவர்கள் அவர்களை எரிக்கின்றார்கள். அந்த சமயத்திலே அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனையை, அன்புக்குரியவர்களே, அந்த இறந்த ஸ்டெயின்ஸினுடைய மனைவி அந்த நேரத்திலே வந்து இவர்களை நான் மன்னிக்கின்றேன் என்று சொன்னார். சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தான். ஆனால் அன்பின் இரக்கத்தின் அடிப்படையிலே இனிமேல் இவர்கள் வரப்போவது கிடையாது. ஆனால் நான் இந்த மனிதனை மன்னிக்கின்றேன் என்று சொன்னார்கள். இதுதான் கடவுள். எல்லோரும் சொன்னார்கள், கடவுள் இந்த பெண்ணினுடைய உருவத்திலே வந்திருக்கின்றார் பாருங்கள் என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அன்புக்குரியவர்களே, அதுதான் உண்மை. மனிதாபிமானம் என்பது தேவை. இன்றைக்கு மனிதாபிமானம் இல்லை என்று சொன்னால் மிருகங்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அது எங்கே இருந்தாலும் சரிதான். எப்படிப்பட்ட மோட்சம் என்று நினைத்து நாம் இங்கே இருந்தாலும் மனிதாபிமானத்தை மட்டும் நாம் மறப்போம் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சமீபத்திலே கூட வெனிசுலா என்ற இடத்திலே மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்த ஒரு நிறுவனம் என்னவென்று சொன்னால் காரிதாஸ், நம்முடைய கிறிஸ்தவ நிறுவனம் தான். நம்முடைய பாப்பரசர் சிறப்பு நிதியாக அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தார். அதுதான் மனிதாபிமானம், அதுதான் இரக்கம். மாறாக சட்டத்தின் அடிப்படையிலே தண்டனை கொடுப்பது என்பது மட்டும் நமக்கு போதாது. இரக்கத்தின் அடிப்படையிலே பிறரை ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகின்றார். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன், இறைவனுக்கு பலி செலுத்துகிறேன் என்று சட்டத்தை கடைபிடிக்கின்றவர்கள் நீங்கள் வெளிவேடக்காரர்கள். காரணம், அந்த பலியோடு சேர்ந்து இரக்கத்தை நீங்கள் காட்ட வேண்டும், இரக்கத்தை நீங்கள் பிறருக்கு அளிக்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவை என்று இரக்கத்தின் பலியை கேட்கின்றார். எனவே
நம்முடைய இதயத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். இரக்கமுள்ளவர்களாக வாழ இறை அருளை வேண்டுவோம். ஆமென்.